இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? சைக்கலாஜிக்கலாக என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? எமோஷ்னலாக என்ன மாதிரியான ட்ராமாக்குள்ளே போய் அவங்க சிக்கிக்கிறாங்கன்னு? எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே சார், எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே இட் ஷுட் பி வெரி டிஃபைன்டு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் டெல்மி அவர் யார் இவர் யார்? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே ஆனால் ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே ஆனால் ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்போ யார் நீ? பார்ட்னர்னா என்ன? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி வருவியா நீ? கிடையாது. அப்போ வாட் இஸ் த உங்கள் உறவுனுடைய வரைமுறை என்ன? வரைமுறை அற்றது தான் உன்னுடைய உறவுன்னு சொன்னாக்க அதில் எழக்கூடிய பிரச்சனைகளை வரைமுறைக்கு உட்பட்ட சட்டத்துக்குள்ளே நீ எப்படி தேடுவேன்? உனக்குன்னு உட்காந்து வரைமுறை இல்லாத நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டுருப்பேன், அதுக்குன்னு நான் ஒரு தனியாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு நான் என் நேரத்தை செலவு பண்ணிகிட்ருப்பேனா? அப்போ எந்த விஷயத்துலையுமே சார் ஒரு வரைமுறை இருக்குது. ஒரு வேலை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், நம்ம அதை வேலை ஒருத்தர் செய்கிறாருன்னா செய்கிற எனக்கு ஒரு வரமுறை இருக்குது, கொடுக்குற உனக்கு ஒரு வரமுறை இருக்குது. நீ தான் எனக்கு வேலை கொடுக்குறதுக்காக நீ என்ன வேணால் சொல்லிட முடியாது, நான் தான் வேலை செய்கிறேன்றதுக்காக நான் எப்படி வேணால் நடந்துக்க முடியாது. 2 பேருக்குள்ளே ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா? ஸோ எல்லா உறவு முறைகளிலையும் தெளிவான ஒரு வரைமுறை இருக்கிறது. வரைமுறைக்கே உட்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையில் நீ யார் நான் யார், நீ யார் நான் யார்ன்றதை பற்றி தெளிவே இல்லாட்டி பிரச்சனை தான் சார் வரும். அந்த தெளிவு கட்டாயமாக ஒரு உறவு முறையில் இருக்கணும். அந்த தெளிவு இல்லாட்டா பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் இல்லை சார், என்றைக்கும் உருப்படாது. எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்குது. பட் டெல்மி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஆண் பெண் என்ன உன்னோட டெஃபினேஷன்? எனக்கு சொல்ல உன் டெஃபினேஷன் என்ன? இவ்வளோ பேசுகிறாங்களே வாய்க்கிழிய, சொல்லுங்களேன் என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினேஷன்? சார் டெஃபினேஷன் இல்லாமல், வரைமுறைகள் இல்லாமல், தெளிவு இல்லாத எந்த உறவும் பிரச்சனையில் தான் முடியும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம்.